இண்டிபெண்டன்ஸ் டே கவர்மெண்ட் அஃபிஷியல் ஃபங்க்ஷனுக்காக த்ரிஷா மேம் அந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திருச்சு. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவோட தொண்டர்கள் விஜய் சாரோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தாண்டி அவருக்கு வாக்களித்த மக்களுக்கே தாவேகா மேலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி அவருடைய செயல் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனில் இருந்துச்சு. அவர் எவ்வளோதான் இப்போது தமிழகத்தில் இன்னும் பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்களை ஏற்படுத்தணும்னு நினச்சா கூட இந்த விஷயம் எல்லாருக்குமே, அதாவது வாக்களித்த அனைவருக்குமே ஒரு நெருடலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களா த்ரிஷா மேமோட அந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாம எல்லா விஜய் ரசிகர்களும் திணறிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில விஜய் சாரோட அந்த ஃபங்க்ஷனுக்காக த்ரிஷா மேம் அந்த விஷயம் பலரால் விமர்சனம் செய்யப்பட்டாலும் கூட ஒரு பக்கம் இதுக்கு த்ரிஷா மேமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்ததுக்கு உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசி இந்த விஷயத்துல எரியறத்தியில் எண்ணெய் ஊற்றின மாதிரி பண்ணினாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய விமர்சனங்களையும் தாண்டி த்ரிஷா மேமுக்கு அந்த ஒரு பர்சன் பண்ணின சப்போர்ட்டிவ் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கலா மாஸ்டர் மேம் இந்த விஷயத்துக்காக த்ரிஷா மேம் கூட சப்போர்ட்டிவா நின்றுருக்காங்க. த்ரிஷா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு அவ்வளோ கைண்டான ஒரு பர்சனை இண்டஸ்ட்ரியில் பார்க்கவே முடியாது. உழைப்பாளி, அழகி, எந்த அளவுக்கு அவள் அழகா இருக்காளோ அந்த அளவுக்கு அவளுடைய மனசு ரொம்பவும் அழகானது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் த்ரிஷாவை பற்றி எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத யாருமே தெரியாமல் தான் பேசுகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக ஒரு ஹீரோயினாக ஒரு டாப் ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ சாக்ரிஃபைஸ், எவ்வளோ ஒரு தியாகம், உழைப்பு அப்படிங்கிறது அவங்க பின்னாடி இருந்திருந்தா இன்னைக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பல விதத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனாலும் த்ரிஷாவுக்கு இருக்கிறது முழுக்க அவ்வளவு அழகான அற்புதமான மனசு. நான் நிறைய டைம் அவளை பற்றி ஷாக் ஆயிருக்கேன். அவள் என்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனுஷங்களை அதிகம் நம்ம கிட்ட விடக்கூடாதுக்கா. நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை நம்ம அதிகபட்சம் நம்ம லைஃப்லேருந்து தள்ளிட்டாலே நம்மளோட லைஃப் பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லுவாள். நான் மோஸ்ட்லி அவள் அந்த லைஃப்பை டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறா. அப்படிங்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்ச அவள் இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறா. காட் பிளஸ் யூ அப்படிங்கிற மாதிரி கலா மாஸ்டர் மேம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இந்த விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட ஒரு சிலர், அதாவது நயன்தாரா மேம், கலா மாஸ்டர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சிலர் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் கேட்ட நெட்டிசன்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒருத்தரால் மட்டும் இன்னைக்கு விஜய் சார் டிவிக்கு கட்சி மூலமாக ஆட்சியை பிடிக்கல, அதுக்கு நாங்கள் எல்லாருமே ஓட் பண்ணியிருக்கிறோம், மக்களோட மனக்குமரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கேட்டாலும் நல்லா இருக்கும். ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணுறது யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, குழந்தைங்களும் தான். ஸோ அவர் எந்த அளவுக்கு அந்த பொசிஷனில் ரொம்பவும் ஈகிள் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன தப்பு அங்கே நடந்தால் கூட அது எந்த அளவுக்கு மற்றவங்களை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. லைஃப்ல இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவன் ரொம்ப ஒழுக்கமா நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். திரைத்துறையில இது எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கிறது சாத்தியமும் படலாம். ஆனா பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்குமே ஒரு தலைவன் எந்த அளவுக்கு ஒரு நேர்கொண்ட பார்வையோட ஒழுக்க சீலனா நேர்மையா இருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவங்க ஃபாலோ பண்ற அந்த யங் ஜென்ரேஷனா இருக்கட்டும், இல்ல கிட்ஸ் ஜென்ரேஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கவே தேவையில்லை. நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே இந்த விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு டீச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் த்ரிஷா மேமோட அந்த இண்டிபெண்டன்ஸ் டே என்ட்ரியை பற்றி ரொம்பவும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. இது ரொம்ப தவறு. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை அவர் ஸ்டாப் பண்ணலைன்னா பெரிய கான்சிக்வன்சஸை மீட் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிற அளவுக்கு த்ரிஷா மேமோட என்ட்ரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு அதிர்ச்சியாலேயே ஏற்படுத்தியிருக்கு.